வசனத்தை வாசிப்போம். யோவான் 16:20. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அல்லேலூயா. இப்போ கவனிங்க, ஒரு மனிதனுக்கு, ஒரு குடும்பத்துக்கு துக்கங்கள் பல விதங்களில் வரும். துக்கங்கள் சில குடும்பங்களில் விளைவின வரும், அது மூலமாக ஒரு துக்கம் வரும். சில குடும்பங்களில் ஒருமனது இல்லாமல் சண்டைகள் வரும், அது மூலமாக துக்கம் வரும். சில குடும்பங்களில் பிள்ளைகள் சரியாக படிக்க முடியாது, அது மூலமாக ஒரு துக்கம். அல்லது ஒரு சில குடும்பங்களிலே திருமண வயது வந்தும் பிள்ளைகளுக்கு திருமணம் முடிக்க முடியவில்லையே அப்படிங்கிற ஒரு துக்கம். அல்லது திருமணம் முடித்தும் குழந்தை பாக்கி இல்லையே அப்படிங்கிற அது ஒரு துக்கம். இப்படி பலவித துக்கங்களோடு தான் இன்றைக்கி அநேக மனிதர்கள், அநேக குடும்பங்கள் கடந்து போகிறது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, உபத்திரப்பட்டது நல்லது, கர்த்தருடைய பிரமாணங்களை நீ கற்றுக்கொண்டாய். இன்றைக்கி ஒரு குடும்பத்தில் ஒரு பிரிவினை வருதா, ஒரு சண்டை வருதா, ஒரு போராட்டம் வருதா, அது நமக்கு நிலைச்சி இருக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கொள்ளணும். நிரந்தரம் கிடையாது. ஒரு பலவீனம் என்பது நிரந்தரம் கிடையாது, ஒரு சண்டை என்பது நிரந்தரம் கிடையாது, ஒரு நெருக்கம் என்பது நிரந்தரம் கிடையாது, ஒரு கடன் பிரச்சனை என்பது நிரந்தரம் கிடையாது. ஆரம்பம் எப்படியோ அதே போல் முடிவு கண்டிப்பாக இருக்கும். அவர் அல்பா ஒமேகாவும் இருக்கிறார், அவர் முதலும் முடிவாக இருக்கிறார். அதனால் இன்றைக்கி தேவ பிள்ளைகள் கஷ்டப்படணும், நெருக்கப்படணும், ஒடுக்கப்படணும், அதான் என் ஆசை அப்படிங்கிற கடவுளுக்கு, ஏசப்பாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசை கிடையாது. ஆசை கிடையாது. யோபுக்கு போராட்டம் வந்துச்சு, அவர் தப்பு பண்ணி பாவம் பண்ணி போராட்டத்தை சந்திச்சாரா? இல்லை. ஒரு டெஸ்ட்டு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு டெஸ்ட்டு. பிசாஸ்ட யோபு உயிரெடுக்காத அப்படின்றார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளில் அவர் அந்த டெஸ்ட்டில் ஜெயித்தார். அவர் வாழ்க்கையில் பார்த்துக்கொள்ளுங்க, என்ன தான் போராட்டம் வந்தாலும், என்ன தான் நெருக்கம் வந்தாலும், என்ன தான் கஷ்டம் வந்தாலும், ஒரு அவிவிசுவாசமான வார்த்தை கூட அவர் பேசலை. வாயினால் நான் பாவம் செய்யலை அப்படிங்கிறார். நான் புடமிட்டு கொண்டிருக்கிறேன், பொண்ணாக விளங்குவேன் அப்படிங்கிறார். ஆனால் இதே போல் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் ஒரு நெருக்கங்கள் வரலாம், ஒரு போராட்டங்கள் வரலாம். ஆனால் அந்த போராட்டத்தின் மத்தியில் தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம டெஸ்ட்டு நடக்குது. அந்த போராட்டத்தின் மத்தியில் இந்த பிரச்சனையை என்னால் சமாளிக்க முடியல, இந்த கழுத்து கத்தி வந்துருச்சு, நான் என்ன செய்கிறேன்னு தெரில, ஏன் ஆண்டவர் என்னை இப்படி சோதிக்கிறாரு, ஏன் ஆண்டவருக்கு இரக்கம் இல்லையா, கடவுளுக்கு இரக்கம் இல்லையா, கடவுளுக்கு தெரியாதா, என்னை சோதித்து வேடிக்கை பார்க்குறாரா ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, சோதிக்கப்படுகிறவன் எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறன் என்று சொல்லாதிருப்பனாக, அவனவன் தன் சொந்த இச்சையில் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. பார்த்துக்கொள்ளுங்க. இன்றைக்கி நமக்கு ஒரு சோதனை வருதுன்னா, அந்த சோதனையை வர வைக்கிறது நம்ம தான். எனக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா, பிரச்சனை வர வைக்கிறது நம்ம தான். புரியுதுங்களா? அப்படின்னா ஒரு கடன் பிரச்சனைங்கிற சோதனை வந்துச்சுன்னா, அதுக்கு கடவுள் பொறுப்பு கிடையாது. நான் உன்னை கடன் வாங்க நான் சொன்னேன்னா, நீயே கடன் வாங்கிட்டு சோதனையை சந்திச்சுக்கிட்டு இருக்க. அப்போ ஒரு பலவீனம் வருது, அந்த பலவீனம் வர்றதுக்கு நீ ஒரு காரணமாக இருக்கிற. இப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளையும் வேதனைகளையும் நம்ம இழுத்து போட்டுக்கிட்டு நம்ம வேடிக்கை பார்க்குறோம். கடைசியில் என்ன செய்கிறோம், நம்ம ஆண்டவரே ஆண்டவரேன்னு கதறோம். ஆனால் கடவுள் அந்த கதற வேலையிலே கண்டிப்பான முறையில் ஜெயத்தை கொடுப்பார். இப்போ வேதத்தில் கடன்காரனாக இருந்த ஒரு அம்மா இருந்துச்சு, கடன் அடைக்க உதவி செஞ்சார். 12 வருஷமாக ஒரு கூனி, ஒரு நிமிர்ந்து நடக்க முடியாத ஒரு கூனி இருந்துச்சு, அந்த அம்மா நிமிர வச்சு நடக்க வச்சார். 4 நாள் இருந்து கிடந்த அந்த லாசரு, அக்கா தங்கச்சி அண்ணே 3 பேர் குடியிருக்கிற இடத்துல அண்ணன் இறந்துட்டார். அந்த குடும்பமே சந்தோஷமான குடும்பமே துக்கமான குடும்பம் மாறிச்சு. உடனே ஏசப்பா வந்தார், உயிரோடு எழுப்பினார். அந்த துக்கம் என்னவா மாறிடுச்சு, சந்தோஷமாய் மாறிவிட்டது. பாண்டவது சிறுமியை, செத்துப்போன பாண்டவது சிறுமியை இளம் வாலிபத்தில் இறந்து போச்சு. அந்த குடும்பம் துக்கத்தில் இருந்துச்சு. ஆனால் இயேசு வந்தார், உயிரோடு எழுப்பினார். அந்த குடும்பம் சந்தோஷமாயிருச்சு. இளம் வாலிபனை பாடையில் தூக்கிட்டு போகும்போது அந்த ஒரே ஒரு தாய், அந்த ஒரே ஒரு மகனை பறிகொடுத்து கதறி ரோட்டில் அழுதுகிட்டு கத்திக்கிட்டு வரும்போது ஏசப்பா எழுத்தாப்பில் அந்த அம்மா அழுகிறத பார்த்துட்டு அழாதே என்று சொல்லி அவரும் கண்ணீர் வடித்து அந்த இளம் வாலிபனை உயிரோடு எழுப்பி அந்த வாலிபனை தாய் கடத்தில் ஒப்பு கொடுத்தாரு. அந்த அம்மாவுடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறினது. அதாவது ஒரு துக்கம் ஒரு குடும்பத்துக்கு வருதுன்னா, அந்த துக்கம் நம்மளுக்கு நிலையானது அல்ல.
ஒரு உபத்திரம் வருதுன்னா அது நிலையானது இல்லை, ஒரு பிரச்சனை வருதுன்னா ஒரு நிலையானது அல்ல, ஒரு போராட்டம் வருதுன்னா நிலையான அல்லதில்லை, ஒரு பிரிவினை வருதா ஒரு நிலையானது அல்ல. அதுக்கு ஒரு முடிவு இருக்குது கண்டிப்பாக. ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தர் பார்ப்பார், பிசாசும் பார்ப்பான். நீ இந்த நேரத்தில் உன்னால் தாங்க முடியாமல் நீயே ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு எதுக்கு வாழணும், எப்படி செத்துருவோம் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறியா, இல்லை விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறியா, இல்லை நம்பிக்கையாக இருக்கிறியா, இல்லை மனதில் வேறு பக்கம் செலுத்துறையா என்று அவர் பார்ப்பார். களைப்பில் கால் வச்சுட்டு திரும்பி பார்க்கக்கூடாது. இயேசு மேலே நம்பிக்கை வச்சுட்டோம்னா அவர் என்ன சொல்கிறாரு, நான் உன்னை விசாரிக்கிறபடியால் உன்னுடைய கவலை என்கிட்ட கொடுத்துரு, கர்த்தர் மேல் பாரத்தை வச்சுரு, கலங்கி தவிக்காது அப்படிங்கிறார். அந்த உபத்திரங்கள் மாறிடும், பார்த்துக்கொள்ளுங்க. நிரந்தரமாக உபத்திரம் இருக்காது. அந்த உபத்திரத்தை அனுபவிக்கிறதுக்கு உண்டான சோதனையை கர்த்தர் கொடுக்குறார். இப்போ நல்லவன் யார் கெட்டவன் யார் எல்லாத்தையும் அறிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ளணும் நம்ம. இப்போ அடுத்த வசனம் வாசிங்க, 21. அதுலேயே 21. ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். பார்த்தீங்களா, உபரத்தை பாருங்க. ஒரு குழந்தை பெற்றெடுக்கிற ஒரு அம்மா என்ன செய்யுதுன்னா, ஏன்னா அந்த பிரசவ வேதனையில் ஐயோ ஏன் இந்த குழந்தைய நம்ம பெற்றெடுக்க போகிறோம், இந்த குழந்தை ஏன் நம்மளுக்கு வந்துச்சு, இந்த வழியில் நான் இருக்கணுமா, இந்த வழியோட குழந்தைய பெற்றெடுக்கணுமா, ஐயோ தாங்களையே முடியலையே, ஆண்டவரே 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 இந்த துக்கம் என்னால் தாங்க முடியல, இந்த பலவன் தாங்கணும்னு சொல்லி கத்தி கூப்பாடு போடுறாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் அந்த விளைவினம், ஒரு அரை மணி நேரமோ அல்லது ஒரு மணி நேரமோ. அப்புறம் அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய பார்த்த உடனே அந்த அம்மா என்ன சொல்லுது, நான் என்ன சொல்லுது, வசனம் என்ன சொல்லுது, ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்ற உடனே துக்கம் அடைகிறாள். ஒரு வேதனை வரும்போது, ஒரு பிள்ளை பெற்றெடுக்கும் போது துக்கம் அடைகிறாள். துக்கம் சந்தோஷம் அல்ல, வலி எடுக்குது, சிரிக்க முடியாது, மகிழ்ச்சியாக இருக்க முடியாது, துக்கம். ஆனால் அந்த துக்கம் ஒரு கண்டினியூவாக இருக்காது. அப்புறம் என்ன போட்டிருக்கு, பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். அப்புறம் கஷ்டத்தை நினையாள், அப்புறம் உபத்திரத்தை நினையாள். ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய பார்த்த உடனே அந்த தாய்க்கு என்ன இருந்துன்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி இருந்த அந்த வலிகள், முன்னாடி இருந்த அந்த வேதனைகள், முன்னால் இருந்த கஷ்டம், முன்னாடி நினச்ச நினப்பு, எதுக்கடா நம்ம இப்போ பித்தெடுக்க போகிறோம் அப்படி நினச்ச நினப்பு, அது எல்லாமே அப்படியே என்ன செஞ்சிருது, மறைந்து விடுகிறது, மறந்து விடுகிறார்கள். அந்த குழந்தைய பார்த்த உடனே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சந்தோஷம் வந்து விடுகிறது. அதுக்கப்புறம் அந்த துக்கத்தை என்ன செய்ய மாட்டானா, நினையாள் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ இதே போல தான் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு போராட்டத்துக்குள் நீங்கள் இருக்கிறீங்க, ஒரு பெரிய ஒரு பிரிவினைக்குள்ளே இருக்கிறீங்க. அது ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம் தான், குறிப்பிட்ட நாள் தான். ஒரு பெரிய ஒரு கடன் பிரச்சனை, ஒரு பெரிய நெருக்கம் அப்போ இருக்குன்னா அது உங்களுக்கு கண்டினியூவாக இருக்காது, ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு தான். நீ நல்லா யோசனை பண்ணி பாருங்களேன். இப்போ அந்த உபத்திர நேரத்தில் அநேக காரியங்களே நம்ம கற்றுக்கொள்கிறோம். உங்களுக்கு தெரியாது, நிறைய பாடத்தை கற்றுக்கொள்கிறீங்க ஒரு குடும்பத்தில். இப்போ நீங்கள் நல்ல செழிப்பாக இருக்கீங்க, காசு பணம் பக்கத்து வீட்டில் கேட்குறவங்க அப்பப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, வச்சுக்கிட்டு இருக்கீங்க. திடீர்னு உங்களுக்கு ஃபுல்லாக நஷ்டமாயிருச்சு, கடன் ஆகி போச்சு, கடன்கார வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கான், நீங்கள் வெளியே தலை காட்ட முடியல, ஒரே போராட்டத்தில் இருக்கிறீங்க. அப்போ அந்த நேரத்தில் உங்களை சுற்றி வந்தவங்க எல்லாருமே என்ன செய்வாங்க தெரியுமா, வரமாட்டாங்க. காசு இருக்கும்போது, பணம் இருக்கும்போது உங்களை சுற்றி வருவாங்க, உங்களை நேசிக்கிற மாதிரி வருவாங்க, அன்பாக இருக்கிற மாதிரி வருவாங்க. நீங்கள் இல்லைனா நான் இல்லை, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், எந்த பிரச்சனை வந்தால் நான் கூட இருக்கிறேன், நீங்கள் தைரியம் இருங்க அப்போல்லாம் பேசுவாங்க, காசு இருக்கும்போது, பணம் இருக்கும்போது. ஆனால் நம்ம ஒன்றும் இல்லாமல் ஒரு கடன்காரன் ஆன பிற்பாடு, நம்ம ஜீரோ ஆன பிற்பாடு இப்படி சொன்ன அந்த வாய், இப்படி சொன்ன அந்த வார்த்தை நம்மளை பார்த்துட்டு திரும்பி அந்த பக்கம் போயிடுவாங்க, பக்கத்தில் வரமாட்டாங்க. அப்போ அந்த சொன்ன வார்த்தை என்னாச்சு, எந்த பிரச்சனை வந்தாலும் கவலைப்படாங்க, நாங்கள் இருக்கிறோம், உங்களுக்கு ஒன்றுமே வராது, நாங்கள் இருக்கிறோம், நீ ஏன் கவலைப்படுறீங்க, எதை பற்றியும் கவலைப்படாங்க அப்படி சொன்ன வாய் நம்ம ஒரு சிக்கலுக்குள்ளே மாட்டிட்டோம், நம்ம ஒரு பிரச்சனைக்குள்ளே மாட்டிட்டோம் அப்படின்னா அவங்க நம்மளை என்ன செய்ய மாட்டாங்க, கண்டுகொள்ள மாட்டாங்க, நம்ம போகிற பாதையை விட்டுட்டு வேறு பக்கம் போயிடுவாங்க. அதுதான் மனித இயல்பு. அப்போ இந்த நேரத்தில் என்னத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, எதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டால், சும்மா ஒன்றும் இல்லை, உபத்திரப்பட்டது நல்லது, அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போனா இவன் இருக்கிறான், இவன் என்னை கடைசி வரைக்கும் உதவி செய்வான், இவங்க இப்படி சொல்லியிருக்கிறாங்க, அப்போ நீங்கள் நம்பிக்கொண்டு இருந்தீங்கல்ல. நீ நல்லா இருக்கும்போது ஒருத்தர் சொல்லுவான், ஒருத்தர் குடும்பம் சொல்லுவேன், உன்னை பற்றி கவலைப்பட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். ஆக நம்மளுக்குன்னு நம்மளை பார்க்குறதுக்கு, நம்மளை பராமரிக்கிறதுக்கு, நம்ம கஷ்டப்படுற நேரத்தில் உதவி செய்ய, கொடுத்து உதவ ஒருத்தங்க இருக்கிறாங்க, நம்மளுக்கு ஒரு கவலை இல்லை அப்போ நீங்கள் நினச்சிருப்பீங்க, சிந்திச்சிருப்பீங்க. ஆனால்
அந்த நேரத்தில் அவங்க அப்படி சொல்லுவாங்க. நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, நம்மளுக்கு ஆள் சப்போர்ட் இருக்குது, மனுஷிக்கு சப்போர்ட் நினைக்கலாம். அந்த நேரத்தில் வந்து கடவுளை நினைக்க மாட்டான். யார் உன்னை கைவிட்டால் உன்னை கைவிட மாட்டான் சொன்னவரை நினைக்க மாட்டான். பயப்படாத பலங்குடி திறமானதுன்னு சொன்னவர் நினைக்க மாட்டான். இப்படி ஒருத்தங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர்த்து வீட்டுக்காரங்க நாங்கள் இருக்கோம், கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் உங்கள் பிள்ளையை, நீங்கள் தைரியமாக போங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரே சந்தோஷமாயிரும். நம்மளுக்கு ஆள் இருக்குண்டு. ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, உங்களுக்கு ஒரு வேதனை வரும்போது அவர்கள் காணாமல் போயிடுவாங்க, உங்கள் பக்கத்தில் வர மாட்டாங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அவங்க உண்மையாக நண்பா, உண்மையாக நேசம் நம்மளை வச்சுருக்கிறாங்களா தெரியும். அப்போ தான் அவர்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுவீங்க. ஆனால் அந்த நேரத்தில் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு எல்லாராலும் தள்ளப்பட்டு நீங்கள் அனாதியாக்கும் போது கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, யார் உன்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். யார் உன்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாலாட்டுவார், உன்னை சீராட்டுவார், தாலாட்டுவார், உன்னை சீராட்டுவார். யார் உன்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். யார் உன்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். இரத்தத்தாலே கழுவி விட்டாரே, இரத்தத்தாலே கழுவி விட்டாரே. ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்த, ஆமா ரட்சிப்பின். ஓ யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டா. யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டா. எரேமியா 31:13. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். பார்த்தீங்களா, சஞ்சலங்கள் நீங்க சந்தோஷப்படுத்துவேன். இன்னைக்கு வந்து ஒரு பிரச்சனை, ஒரு வேதனை, ஒரு கஷ்டம் வந்துட்டால் எல்லாம் நம்மளை ஒதுக்கி தள்ளிடுவாங்க. ஆனால் அந்த நேரத்தில் தான் நல்ல சமாரியன் இயேசு நம்மளை தேடி வந்து நீ களிப்பாக இருக்கும்படி, சந்தோஷமாக இருக்கும்படி, நீ சமாதானமாக இருக்கும்படி நம்முடைய சஞ்சலத்தெல்லாம் நீக்கிறதுக்கு கர்த்தர் இருக்கிறார். பார்த்துக்கொள்ளுங்க, நீக்கிறார். இப்போ நீங்கள் பைபிளை எடுத்துக்கிட்டிங்கன்னா, எஸ்தர் ராஜாத்தி இஸ்ரேல் மக்கள் அழிகிறாங்கன்னு சொல்லி சஞ்சலப்பட்டு வேதனைப்பட்டு தேவ சமூகத்தில் உட்காந்து கதறினாங்க. விடுதலை கொடுத்தாரு. அண்ணா நமக்கு கல்யாணாகி குழந்தையே இல்லை, என்னை எல்லாரும் எள்ளி நகையாடுறாங்க, என்னை மலடின்னு சொல்கிறாங்க, எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தா நான் வந்து ஆலயத்தில் வந்து விட்டுறேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறாங்க துக்கத்தோட வேதனையோட. ஏலி சொல்கிறாரு, ஏமா ரொம்ப நேரமாக உட்காந்துக்கிட்டு இருக்க? அந்த அம்மா சொல்லுது, நான் மனதில் கிளேசமுள்ள ஸ்திரீ, மனதில் வேதனையோடு, மனதில் கஷ்டத்தோடு, மனதில் கவலையோடு இருக்கிற ஒரு பெண்ணு நான். அப்போ வேதனையோடு தான் ஆலயத்தில் வந்து உட்காடுறாங்க. ஆனால் பாருங்கள், ஒரு ரேமா வார்த்தை வருகிறது, நீ சமாதானத்தோடு போ, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. நீ சமாதானத்தோடு போ, அவர் உன் கட்டளை செவி கொடுப்பாரா. எண்ணி 10 மாதத்தில் குழந்தைய அந்த அம்மா பெற்றெடுக்குது. அந்த துக்கம் என்ன செஞ்சிருச்சு? மாறிடுச்சு. யாக்கோபு அண்ணனுக்காக பயப்படுறாரு. துக்கம், பயங்கர துக்கம், கொன்றுவானோ வெட்டிடுவானோ. ஆனால் அவர் சேவ சமூகத்தில் உட்கார்றாரு. காலையில் துக்கம் சந்தோஷமாக என்ன செய்கிறது? மாறுகிறது. நம்ம குடும்பத்தில் எத்தனை பிரச்சனை இருந்தாலும் தேவ சமூகம் தான் அதுக்கு விடுதலை பார்த்துக்கொள்ளுங்க. எங்கெல்லாம் ஓடி எனக்கு விடுதலை வேணும், எனக்கு நிம்மதி வேணும் அப்படின்னு ஓடி கீடி அலைஞ்சாலும் நிம்மதி கிடைக்காது. நிம்மதி எங்கே இருக்குன்னா அவருடைய பிரசனத்தில் இருக்கிறது, அவர் சமூகத்தில் இருக்கிறது. அண்ணாலம்மா அவர் சமூகத்தில் தான் பதிலை பெற்றுக்கொண்டாங்க. எஸ்தர் ராஜாத்தி அவர் சமூகத்தில் தான் பதிலை பெற்றுக்கொண்டாங்க. ஆபிரகாம் அவர் சமூகத்தில் தான் பதிலை பெற்றுக்கொண்டார். யாக்கோபு ஒரு சமூகத்தில் பதிலை பெற்றுக்கொண்டார். அப்போ இன்றைக்கி நம்முடைய குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கு மாற்று வழி பரிகாரம் இயேசு தான். நான் பரிகாரி அப்படிங்கிறார். அப்போ அவரிடத்தில் ஏன்னா அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லியிருக்கிறாரு. இந்த வார்த்தைக்கு மதிப்பு இருக்குது.
வானமே ஒளிஞ்சிரும் பூமியே ஒளிஞ்சிரும் என் வார்த்தை ஒளியான்னு சொல்கிறார். என் வார்த்தை உங்ககிட்ட நிலைச்சிருந்தா நீ கேட்டுக்கொள்கிற எந்த காரியம் தான் உனக்கு நான் தருவேன் அப்படிங்கிறார். அதனால் உங்கள் உபத்திர நேரத்தில் அதிகமாக கர்த்தரை தேட ஆரம்பிங்க. அதிகமாக ஒரு சமத்துக்கு உட்காருங்க. நான் உனக்கா வழக்காடி உனக்கா யுத்தம் பண்ணி நான் ஜெயத்தை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அதனால் உபத்திரத்தை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டாதீங்க. இன்னொரு வசனத்தை வாசிங்க, 2 கொரிந்தியர் 7:4. மிகுந்த தைரியத்தோடே உங்களுடன் பேசுகிறேன், உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன், ஆதலால் நிறைந்திருக்கிறேன், எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் பரிபூர்ண சந்தோஷமாய் இருக்கிறேன். சகலவித உபத்திரத்திலும் பரிபூரண சந்தோஷமாய் இருக்கிறேன். ஒரு பக்கம் வேதனை, ஒரு பக்கம் கஷ்டம், ஒரு பக்கம் துக்கம், ஒரு பக்கம் உபத்திரம் இருந்தாலும் அது ஒரு பக்கத்தை நீங்கள் பெருசாக எண்ணாமல் ஒரு பக்கத்தில் சந்தோஷமாக நீங்கள் இருக்கணும். பிலிப்பியரில் சொல்லப்பட்டிருக்கு, எப்படி சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பிரச்சனையில் எப்படிங்க நான் சந்தோஷமாக இருக்க முடியும்? இந்த வேதனையில் எப்படிங்க சந்தோஷமாக இருக்க முடியும்? அந்த வேதனை மறையணுமா சந்தோஷமாக இருந்தாகணும். அதுலேயே 16 வாசிங்க, அதுலேயே 7:16. ஆகையால் எல்லா விதத்திலும் உங்களை குறித்து எனக்கு திட நம்பிக்கை உண்டாயிருக்கிறது என்று சந்தோஷப்படுகிறேன். எல்லாவற்றிலும் குறித்து கர்த்தர் சொல்றாரு, நீ இந்த வேதனை நேரத்தில், இந்த கஷ்ட நேரத்தில் என்னுடைய வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு திட நம்பிக்கையாக இருக்கிறேன்னு சொல்லி நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படிங்கிறார். அதாவது வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறோம், மனதை திடப்படுத்திக்கோ அப்படிங்கிறார். நீ திறமாக இருக்கிறத குறித்து எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது, நீ மகிழ்ச்சியாக இருப்பது குறித்து எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது, நீ கவலைப்படாமல் இருப்பது குறித்து எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது, நீ திறநம்பிக்கையாக நான் சாதிப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறது தெரியுமா, அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அப்படிங்கிறார். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாக கண்டிப்பாக என்ன செய்ய போகுது, மாறப்போகுது. யாக்கோபு 1:2-3 வாசிங்க. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, நீங்கள் பலவிதமான நெருக்கம், பலவிதமான கஷ்டம், பலவிதமான போராட்டம், பலவிதமான சோதனைகளிலே நீங்கள் அகப்படும் போது, பிடிக்கப்படும் போது, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அதாவது என்ன சொல்றாருன்னா, விசுவாசத்துல உறுதியா இருக்கிறீங்களா, இல்லை விசுவாசத்தை விட்டுறீங்களா? அப்போ நீங்கள் நினைக்கணும், இந்த உபத்திரம் வந்திருக்கனா, ஏதோ ஒன்று நடக்குது, ஏதோ ஒன்று வரப்போகுது அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருக்குது. திருப்பி வாசிக்கப்போ அந்த வசனத்தை. சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, அவர் சொல்கிறாரு, உனக்கு ஒரு சோதனை இல்லை, 2 சோதனை இல்லை, ஒரு குடும்பம் இருந்தால் பலவிதமான சோதனையில் நீ அகப்படுவ அப்படிங்கிறார். பலவித சோதனைகளை அகப்படும் போது விசுவாசத்தின் பரீட்சை அது பொறுமையை உண்டாக்கும் என்று. அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நீ விசுவாசத்தின் பரீட்சை பொறுமையை உண்டாக்கும் அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் லேட்டாகும், கொஞ்சம் தாமதமாகும். நீ நம்பிக்கையில் இருக்கிறையா, விசுவாசத்தில் இருக்கிறையா, அல்லது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இனிமேல் நம்ம தேர மாட்டோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இருக்கிறாயா? கண்டிப்பாக கர்த்தர் இதிலேருந்து விடுவிப்பார். தானியேலை காப்பாற்றினவர், சாத்ராக் மேசாக காப்பாற்றினவர், என்னையும் கண்டிப்பாக காப்பாற்றுவார் அப்படிங்கிற உறுதியில், அப்படிங்கிற நம்பிக்கையில், அப்படிங்கிற விசுவாசத்தில் இருக்கான்னு சொல்லி பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அப்ப என்ன சொல்றாரு, அந்த பலவிதமான சோதனை அகப்படும் போது அதை அந்த நேரத்தில் நீ என்ன செய்யணுமா, மிகுந்த சந்தோஷமா எண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டா, இங்க இருங்க, ஒரு கரும்பு சாறை புளிஞ்சா தான் அது சாறு வருது. நக்கப்பட ஒரு ஜூஸ் போட்டால் அந்த ஒரு பழம் நசுக்கப்பட வேண்டியது இருக்கிறது, அதுலேருந்து ஜூஸ் வருது. அப்போ ஒன்று நசுக்கப்படாமல் ஒரு இதையும் பார்க்க முடியாது. அப்போ அதே போல் உபத்திரப்பட்டது நல்லது. அப்படி பிரமாணங்கள் நினச்சா கற்றுக்கொண்டோம். புரியுதா உங்களுக்கு? அதனால் ஒரு உபத்திரம் வருதா, ஒரு கஷ்டம் வருதா, ஒரு நெருக்கம் வருதா, ஏதோ ஒரு நன்மை நமக்கு வரப்போகுது, ஏதோ ஒரு அற்புதம் நமக்கு நடக்க போகுது, அதனால சந்தோஷமாக இருங்க அப்படிங்கிறார். உங்களுக்கு உயிர் போகாது, நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆனால் அந்த வேதனை தெரியுமா, கவலை, நாளைக்கு ஒருத்தன் வந்துடுவானே, நாளைக்கு கேவலப்படுத்துவானே, அவன் முன்னாடி கத்துவானே, அந்த மாதிரி ஒரு சின்ன போராட்டத்தை கவலை தான், வேறு ஒன்றும் கிடையாது. நாளைக்கு கடங்காரன் வீட்டுக்கு வந்துடுவானே, நாளைக்கு இவன் சண்டை வருவானே, இவன் நாளைக்கு இப்படி கேட்பானே அப்படின்னு நினச்சி உங்களுக்கு தூக்கம் வராமல் ஒரு வித போராட்டத்தில் இருப்பீங்க. அதுதான் இது. உங்களுக்கு உயிர் போகாது. அந்த பிரச்சனையை சமாளிக்கணும். அது கர்த்தர் என்ன செய்வார், அதுக்குண்டான வழக்காடுதலை கர்த்தர் செய்வார். ஆனால் இதுலேருந்து நீங்கள் ஜெயிக்கணும். ஆபிரகாமுக்கு 100 வயசில் பிள்ளையை கொடுத்துட்டு அந்த பையன் விறகு கட்ட தூக்குற அளவுக்கு நடக்கிற நேரத்தில் பிள்ளையை பலி கொடுங்கிறாரு. அப்போ எப்படி இருக்கும் ஆபிரகாமுக்கு? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். சோதனைனாலும் சோதனை, பயங்கரமான சோதனை. கடன் பிரச்சனை கூட ஒரு சோதனை கிடையாது, பெத்த பிள்ளையை பலி கொடுக்க சொல்கிறாரு. ஏன்? ஆனால் அவர் வாக்கு தத்துவத்தை நம்பினார்.
என் பிள்ளையை என்னை வெட்டி போட்டாலும் என் பிள்ளையை திருப்பி கொடுக்கறதுக்கு வல்லவராக இருக்கிறேங்கிற எண்ணி அவர் போனார். பிள்ளை மேலே கத்தியை போட்டார். பிள்ளையாண்ட மேல் கையில் கத்தியை போடாத. அந்த சோதனையிலிருந்து அவர் ஜெயிச்சார். பார்த்துக்கொள்ளுங்க அந்த வாக்குத்தத்தம். ஏன்னா அவர் ஏற்கனவே சொல்லிட்டார். என்ன சொன்னார்? உன் சந்ததி கடற்கரை மணலை போலவும் உன் சந்ததி வானத்து நட்சத்திரம் போலவும் நான் பெருக பண்ணுவேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிட்டார், வாக்கு பண்ணிட்டார். அப்படி சொன்னவர் ஏன் பலி கொடுக்க சொல்கிறாரு? யோசிச்சிருப்பார். அதனால் அவர் செய்ய மாட்டார். வாக்கு பண்ணால் அவர் உண்மையில் வாக்கு மாற மாட்டார். இப்படி சொன்னவர் பலி கொடுக்க சொல்கிறாரு. ஒத்த பிள்ளை, இந்த பிள்ளை மூலமாக சந்தேகம் கொடுப்பேன்னு சொல்கிறாரு. ஆனால் பலி கொடுக்குறாரு. அவர் சந்தேகப்படலை. வாக்கு தத்துவத்தை என்ன செய்யலை? அவர் வாக்கு தத்துவத்தில் அவர் பலவீனமாக இல்லை. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார்? பிள்ளை மேலே கத்தியை போடாத அப்படிங்கிற ஜெயிச்சார். அவர் சொன்ன வாக்கு தத்துவம் என்ன செஞ்சிச்சு? நிறைவேறிச்சு. புரியுதுங்களா? அதனால் வாக்கு தத்துவத்தை மாத்திரம் நம்புங்க. துக்கத்தையும் வேதனையும் கஷ்டத்தையும் நீ சாக போகிற, உன்னை நான் பழி வாங்க போகிறேன், உன்னை கேவலப்படுத்த போகிறேன் அப்படின்னு யாராவது உங்களை டார்ச்சர் பண்ணாலும் அதை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க. மீண்டும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை. அவர் அப்பா என்று கூப்பிடுவதற்கு நீங்கள் புத்திர சுவரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீங்க. கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமத்தில் உங்களோட இருக்கிறார். என் அனுமதி இல்லாமல் உங்களை யாரும் தொட முடியாது. சும்மா பயம். இப்போ நல்ல பாம்பு உங்கள் முன்னாடி ஆடுது, உங்களுக்கு என்ன செய்ய? பாதி உயிர் போயிடும். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, ஆடும், முன்னாடி ஆடும், உன்னை இப்படி கொத்துற மாதிரி வரும், நீ பயப்படாத. கர்த்தர் சொல்கிறாரு, அதுக்குண்டான விஷப்பல்ல பிடுங்கிட்டேன். அந்த பவர் கிடையாது, அதுக்கிட்ட விஷம் கிடையாது. அந்த விஷப்பல்ல என்ன செஞ்சுட்டேன்? பிடுங்கிட்டேன். அதனால் பயப்படாது அப்படிங்கிறார். சில பேர் அந்த ஆட்டத்தை பார்த்து செத்துருவாங்க பயத்தினால. அதில் கர்த்தர் சொல்கிறாரு, நீ பயப்படாத, நான் விஷப்பல்ல பிடுங்கிட்டேன், ஒன்றும் உன்னை என்ன செய்யாது? சேதப்படுத்தாது. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. ரோமர் 12 நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். கஷ்டத்தில் வேதனையில் பொறுமையாயிருங்கள். ஜெபத்தில் உறுதியாக தரித்திருங்கள். அப்போ இங்கே ஒரு காரியத்து மேலே நம்பிக்கை வச்சுட்டிங்கன்னா அந்த நம்பிக்கையில் உறுதியாக இருங்க. அது இருக பிடிச்சிக்கொள்ளுங்க. கண்டிப்பாக அதை செய்வார், கண்டிப்பாக நடத்துவார். என் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும், என் குடும்பத்தில் அன்பு உண்டாகும், என் குடும்பத்தில் வெற்றி உண்டாகும், ஜெயம் உண்டாகும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நீங்கள் உறுதியாக இருந்தீங்கன்னா, அந்த நம்பிக்கையில் எப்படி இருக்கணுமா? உறுதியாக இருக்கணுமா? அப்புறம் என்ன போட்டிருக்கு? அசதியாக இல்லாமல் ஜாக்கிரதையாக இருங்கள். ஆவியில் என்ன செய்யணும்? அனலாக இருக்கணும். பார்த்துக்கொள்ளுங்க. நம்ம ஃபயராக இருக்கணும். நம்ம எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இயேசுவா சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் வாருங்கள், நான் உங்களுக்கு சொல்லிட்டார்ல. அப்போ எவ்வளோ பெரிய வருத்தத்தை இருந்தாலும் அவர் சொல்கிற, ஏன்ட்ட வா, உன் வருத்தத்தை நீக்கிறேன். வருத்தம் கத்தோலிக்க பைபிள் எப்படி தெரியுமா போட்டிருக்கு? சுமை சுமந்து சோர்ந்துரு போகிறே எல்லோரும் என்கிட்ட வாங்க. இதில் எப்படி போட்டிருக்கு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கில் எல்லோரும் என்கிட்ட வாங்க, நான் இளைப்பாறுதல் தருவேன். அந்த பைபிளில் போட்டிருக்கு, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்கிட்ட வாங்க, நான் உனக்கு நிம்மதியை தர்றேங்கிறார். இது இயேசப்பா சொல்கிறார். இந்த வார்த்தையை இந்த உலக இரட்சகர் இயேசு மட்டும்தான் சொல்ல முடியும், வேறு யாரும் சொல்ல முடியாது. அப்போ நிம்மதி அவரிடத்தில் இருக்கிறது, சந்தோஷம் அவரிடத்தில் இருக்கிறது, சமாதானம் அவரிடத்தில் இருக்கிறது. அதனால் சுமந்து பல பிரச்சனையை பல வேதனைகளை சுமக்கிறீங்களே, ஏன் சுமந்துக்கிட்டு இருக்க? உன் சுமையை ஏன்ட்ட கூட நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறார். அதுக்கு தான் உங்கள் பாரத்தை அவர் மேலே இறக்கி வைக்கணும். நான் உன்னை விசாரிக்கிறபடியால் உன் கவலை ஏன் மேலே வச்சிருக்கிறார். யார் சொல்லுவா அந்த வார்த்தையை? எந்த சொந்தக்காரனும் சொல்ல முடியாது, உன் பாரத்தை என்கிட்ட கொடு, உன் பிரச்சனை என்கிட்ட கொடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனால் இரட்சகர் இயேசு சொல்கிறாரு, உன் பிரச்சனை என்கிட்ட கொடு, உன் பாரத்தை என்கிட்ட கொடு, நான் பார்த்துக்கொள்வேன். யெகோவா ஈரே, ஏன்னா அவர் தான் பிரச்சனையை தீர்க்க முடியும், அவர் தான் பிரிவினையை உடைக்க முடியும், அவர் தான் ஒரு பெயர் சமாதான காரணர், சமாதானத்துக்கு தலைவர் அவர் தான். அதனால் இந்த நாட்களிலே பலவித சோதனை பலவித நெருக்கம் உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக உங்களை ஜெயம் தேடி வரப்போகிறது.